ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி கறி ஊறுகாய் மட்டன் வச்சு தான் பண்ண போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஊறுகாய் ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம ஊறுகாய்க்கு தாளிக்கையில் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் கம்மியாக தான் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பண்ணலாங்க. 2 மாதம் நீங்கள் வெளியிலேயே வச்சு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். இல்லை நீங்கள் 1 வீக்கில் காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா அதுக்கு 2 டிப்ஸ். இப்போ நம்ம 1 வீக்லேயே காலி பண்ணிடுவோம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம் அப்படின்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் நம்ம வேக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பிக்கல் மாதிரி நம்ம மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி வெளியிலேயே 2 மாதம் வச்சுக்கணும் அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக 100 ml வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும். மொதல் டிப்பு இது தாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நீங்கள் 2 மாதம் வெளியிலேயே வச்சுப்பீங்க அப்படின்னா 100 ml அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு 100 ml கரெக்டாக இருக்கும். நீங்கள் விசில் வச்சு கணக்கு பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். கறி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் முழுசாக வெந்திருக்கணும். ரொம்ப சாஃப்டாக உடையிற பருவத்தில் வேகக்கூடாது. நம்ம கையால் உடைச்சா உடையணும், அந்த பருவத்தில் வெந்தால் போதும். இப்படி இருந்தால் தான் ஊறுகாய் பண்ணதுக்கு பதமாக இருக்கும். தண்ணி நிற்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு நிமிஷம் போல் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியோ அந்த வினிகரோ அது இஞ்சிடும். இந்த மாதிரி தண்ணி இஞ்சினாக்கில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா வறுத்து திரித்து போடுவோம். அது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். நல்ல பேனை காய வச்சுட்டு எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்ல குறைவாக வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதுக்கு காஞ்ச மிளகாய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஊறுகாயில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம், அதனால் காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. முதல்ல இது கொஞ்சம் வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு வறுக்கணும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்தாலே போதும். இது வறுப்பட்டாக்கில் ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் ரொம்ப நேரம் வறுபடணும் இல்லை, லேசாக சூடானா போதும். இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் ஓரளவு குறைன்னு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு நான் 100 ml சேர்க்குறேன். ஏன்னா நான் 1 வீக் தான் வச்சுருக்க போகிறேன், அதனால் 100 ml போதும். எண்ணெய் சூடானாக்கில் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் பீஸை அதில் சேர்த்துக்கணும். இதோட ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை உருகி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் முதலே சேர்த்துடணும், அப்போ தான் அதில் உள்ள ஈரப்பதமும் போகும். இப்போ இதை நல்ல எண்ணெயில் பரட்டி விட்டுறணும். முதல்ல மசாலா சைடில் ஒட்டுற மாதிரி இருக்கும், கடைசி எல்லாமே கழண்டு வந்துடும். அந்த மட்டனில் இருக்க லேசான ஈரப்பதம் கூட போகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பரட்டுறோம். நல்லா 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். உப்பு காரம் நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்த பிறகு ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். ஃப்ளேம் கூட்டி வைக்கக்கூடாது. நல்லா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அந்த ஓரத்தில் ஒட்டியிருந்தது எல்லாமே வளண்டு ஒன்று போல் வந்துடுச்சு இல்லையா. இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பொடி, அதில் ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கூட குறையா கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில். ஃபைனலாக இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு கிளறி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலேயே 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. இப்போ நீங்கள் வெளியிலேயே 2 மந்த்ஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வினிகர் போட்டு குக் பண்ணிவிட்டு இன்னொரு 100 ml எண்ணெயை இதில் சூடு பண்ணி சேர்த்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம். அப்படி சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வெளியிலேயே வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.